வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்றைக்கி இடியாப்பம், அதற்கு தொட்டுக்கொள்ள சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி மாவு நியாய விலை கடையில் கிடைக்கிற பச்சரிசியை நம்ம எப்படி இடியாப்பம் மாவு தயார் செய்கிறதுன்ற ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கேன். அந்த மாவு நம்ம எடுத்துக்கிட்டோம். தண்ணி வச்சு அதில் நம்ம கொஞ்சம் உப்புத்தூளோ கல்லுப்போ சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்த பிறகு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கலாம். எப்போவுமே தண்ணியில் உப்பு சேர்த்து கிளறது தான் நல்லது. மாவில் உப்பு சேர்க்காதீங்க, அங்கங்கே நின்றுடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் கலக்கிறேன். இதை நின்றுட்டு கலக்கிறது அவ்வளவா நமக்கு சரிப்படாது. நான் கீழே உட்காந்து இந்த கொம்பில் நான் நல்லா கலந்து எடுத்திருக்கேன் மாவு. திரும்பியும் கைகளால் நல்லா பிசைஞ்சு உருண்டைகள் இல்லாமல் பார்த்து நம்ம அச்சில் சேர்த்து பிழிஞ்சிப்போம். உங்கள் வீட்டில் எந்த மாதிரி இடியாப்பம் நீங்கள் தட்டோ இல்லை இட்லி தட்டோ அது உங்களுக்கு எப்படி பழக்கமோ அப்படி நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நான் மாவில் நெய் எண்ணெய் சேர்க்கலை, தட்டுலேயும் நான் எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்கலைன்னா ஆவியில் வேக வைக்கிறது நம்ம எதுவுமே சேர்க்காமல் வேக வைக்கணும்னு வேக வச்சு நான் எடுத்துட்டேன். இதற்கு சால்னா எப்படி தயார் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வைத்து அதில் ஒரு 3 குழிக்கரண்டி எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நான் சூரியகாந்தி எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் பழக்கமோ அந்த எண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கிய வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் 4 வெங்காயம் நான் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தை எண்ணெயில் சேர்க்குறேன். சிறிதளவு பட்டை, லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து வதக்கிட்டு அதற்கு பிறகு நான் பூண்டு நல்லா ஒரு 10 பல் பூண்டு தோல் உரித்து எடுத்திருக்கேன். பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இஞ்சி கம்மியாக சேர்த்து விழுதாக அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல்லுன்னா நம்மளுடைய விரலில் ஒரு பாதி அளவு விரலளவு இஞ்சியை நீங்கள் எடுத்து தோல் சீவி விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், இஞ்சி குறைவாக இருக்கணும். நல்லா வதக்கிட்டு மீண்டும் பொடியாக நறுக்கிய நான் சொன்னேன் இல்லையா, வெங்காயம் 3 அல்லது 4 வெங்காயம் தேவைப்படும். மீதம் இருக்கிற வெங்காயத்தையும் இதில் சேர்த்து கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து இளந்தீல வச்சு இளஞ்சிவப்பு நிறம் வருகின்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுவும் கோடை காலத்தில் நமக்கு நிறைய எண்ணெய் பொருட்கள் சாப்பிட்றத நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உடம்பு அதிக அளவு வெப்பம் அடைஞ்சிரும். முடிஞ்ச அளவு ஆவியில் வேக வைக்கிற சில பொருட்களையும் உணவுகளையும் நம்ம எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. தக்காளி பழம் நான் ஒரு தக்காளி பழம் நீளவாக்கில் நறுக்கி இருக்கேன், பெரிய தக்காளி அது. அதை நீங்கள் இளந்தீல வச்சு நல்லா குழைந்து வருகின்ற அளவுக்கு நீங்கள் இளந்தீல வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு நான் சேர்த்துட்டேன். இதற்கு பார்த்திங்கன்னா நான் தனி மிளகாய் தூள் தான் நான் சேர்க்குறேன். ஒரு அரை தேக்கரண்டிக்கும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்க்குறேன். ஏன்னா தனி மிளகாய் தூள். தனியா பார்த்திங்கன்னா இது அரை தேக்கரண்டினா 1/4 தேக்கரண்டி தான் நான் இதற்கு தனியாத்தூள் நான் சேர்க்குறேன். இது தனியாக நான் சேர்த்து வைக்கிறேன். எப்போவுமே மிளகாய் தனியாக கலந்த தூள் சேர்ப்போம், அப்படி சேர்க்கல. மஞ்சள் தூள் ஒரு 1/4 தேக்கரண்டி போகிறோம். காரம் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. சுடுதண்ணி சேர்க்குறேன், ஏன்னா தனி மிளகாய் தூள் ரொம்பவுமே காரமாக இருக்கும். அதனால் பார்த்து பத்தலைன்னா கூட நம்ம அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது அரைத்த அந்த மின்னம்மி குடுவையில் இருக்கிற தண்ணியை நான் அதை சேர்த்து இதை நல்லா நீங்கள் கொதிக்க விடுங்க. எண்ணெய் இன்னுமே கூட ஒரு 2 தேக்கரண்டி 1 தேக்கரண்டி சேர்த்தா நல்லாயிருக்கும். வேண்டாம் கோடை காலம் அப்படின்றதால தவிர்த்துட்டேன். 2 கைப்பிடி அளவு தேங்காய் துருவல், தேங்காய் பூ நான் இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உடைச்ச கடலை 1 கைப்பிடி அளவு நான் சேர்த்துருக்கேன். அதாவது தேங்காயில் பாதி அளவு. கசகசா பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 1.5 தேக்கரண்டி அளவுக்கு நான் சுடுதண்ணியில் நான் ஊற வச்சுட்டேன். ஏன்னா கசகசா நமக்கு சீக்கிரமாக அரைப்படாது. அதனால் நீங்கள் சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு அதை நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து பச்சை வாடை போக நல்லா வெந்து வந்தாச்சு. இப்போ நம்ம அரைச்ச அந்த விழுதை நம்ம சேர்த்துப்போம். எப்போவுமே இட்லி பாத்திரங்கள் ஆகட்டும், நம்ம இடியாப்பம் பாத்திரங்கள் ஆகட்டும், அடித்தட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த மாவு தண்ணியில் விழுந்ததுன்னா பொங்கி வந்து அடியிலெல்லாம் தண்ணி சேர்ந்த மாதிரி ஆகும். இட்லி எல்லாம் ஒரு மாதிரி குழஞ்சி போயிருக்கும். இடியாப்பமும் அதை தவிர்க்கணுன்னா அடித்தட்டில் நீங்கள் எதுவுமே நீங்கள் இடியாப்பம் நீங்கள் பிழிஞ்சு சேர்க்காதீங்க. அடித்தட்டில் எடுத்துருங்க. நீங்கள் இட்லியும் அதே மாதிரி அடித்தட்டில் நீங்கள் ஊற்றாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஐயோ பொங்கி வந்துடுமோ, அடித்தட்டில் இருக்கிற இட்லி வந்து வீணாக போகுமோ, இடியாப்பம் நம்ம வச்சுட்டோம்னா தண்ணி நமக்கு தெரியாமல் கம்மியாக குறைவாக நம்ம அதிகமாக நம்ம சேர்த்துருவோம். கடைசியில் இது கொதி வந்தோடனே புதினா இலைகள் சிறிதளவு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துருங்க. நல்ல கொதி வந்தாச்சு. சால்னா தயாராகிடுச்சு. இடியாப்பம் சால்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. மறக்காமல் என்னுடைய காணொலியை பதிவு பண்ணுங்க. நான் சொன்ன குறிப்புகளை ஞாபகம் வச்சுக்கோங்க.
நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.